வித்தியாசமான இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க 10 வித்தியாசமான கிராமங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஊர் கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமம் சிமோகா மாவட்டத்தில் இருக்குது. கர்நாடகாவில் அலுவல் மொழியாக கன்னடா இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் சமஸ்கிருதம் மட்டும்தான் பேசுகிறாங்களாம். சமஸ்கிருதம் செத்த பாஷைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் சமஸ்கிருதம் தான் பேசுகிறாங்களாமா. ஒரு தடவை போய் தான் பார்ப்போம். அடுத்தது நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கிற மோன் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற லங்வா அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமம் இந்தியா மியான்மர் நாட்டோட பார்டரில் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த கிராமத்தில் வசிக்கிற மக்களுக்கெல்லாம் இரட்டை குடியுரிமை. எப்படியே அடுத்தது பீகார் மாநிலத்தில் இருக்கிற கைமூர் அப்படிங்கிற மலையில் அமைஞ்சிருக்கிற கிராமம் பர்வான். இந்த கிராம மக்கள்லாம் மொரட்டு சிங்கிளாக இருக்கிறாங்க. அதாவது கல்யாணத்தையே இந்த கிராம மக்கள் வெறுக்கிறாங்களாமா. எதுக்கு தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படிங்கிற ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்களாமா இந்த கிராம மக்கள். ஒரு தடவை போய் தான் பார்க்கலாம். அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஷானி சிங்கப்பூரா அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் கதவே இல்லையா. இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, கடை ஒன்று இருக்கா, அவன் பார்த்துக்கிடுவான், நம்ம எதுக்கு வீட்டுக்கு தனியாக கதவை போட்டு காவ காத்துக்கிட்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அந்த கிராமத்து மக்களோட நம்பிக்கை பொய்யாகாத மாதிரி இது வரைக்கும் எதுவும் திருட்டு தப்பு அந்த மாதிரிலாம் அந்த கிராமத்தில் நடந்தது இல்லையா. ரொம்ப வித்தியாசமான கிராமமாக தான் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்க்கணும். அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற சிவாரே பசர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தை பணக்கார கிராமம்னு சொல்கிறாங்க. சின்ன ஊர் தான், ஆனால் 50 பேருக்கு மேலே கோடீஸ்வர குடும்பங்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறாங்களாமா. பரவாயில்ல, நல்ல ஊராக தான் இருக்குது. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஷெட்பால் அப்படிங்கிற கிராமம். பொதுவாக பாம்பை பார்த்தா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிராமத்து மக்களுக்கு பாம்புனா பயமே இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் சர்வசாதாரணமாக பாம்பு விளையாடுவாங்களாமா. கொடிய விஷமுள்ள நாகப்பாம்புகள் இந்த ஊரில் நிறைய இருக்குதாமா. ஆனால் இது வரைக்கும் யாரையும் கடிச்சதில்லை. எல்லாம் பாம்பு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. போய் பாருங்க இந்த கிராமத்தையும் ஒரு தடவை. அடுத்தது நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கிற கோனோமா அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அவங்கள சுற்றி இருக்கிற காடுகளை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இந்த கிராமத்து மக்கள் மாதிரியே உலகத்தில் எல்லாரும் இருந்துட்டா இந்த குளோபல் வார்மிங் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ன. அடுத்தது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளக்கவி அப்படிங்கிற கிராமம். சின்ன கிராமம் தான், ஆனால் இந்த கிராமத்தில் 25க்கும் மேலே கோயில்கள் இருக்குதான். இந்த ஊரில் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது. யாரும் செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்களாமா. நிறைய கோயில் இருக்குல்ல, அதனால் தெய்வ குத்தம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் செருப்பு போட்டுக்கிற பழக்கம் இல்லையாம்மா. வெளியிலேருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னாலும் ஊருக்கு வெளியிலேயே செருப்பு கழட்டி விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது இந்த கிராமத்தோட ஒரு பழக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நைட்டு ரொம்ப நேரம்லாம் இந்த ஊரில் யாரும் முடிச்சுட்டு இருக்க முடியாது. 7-8 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடணும். அப்புறம் அந்த சத்தமாக பேசுறது, பாட்டி கேட்குறது, அதெல்லாம் இந்த ஊரில் கூடவே கூடாது. இந்த ஊருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மலைப்பகுதியெல்லாம் ஏறி தான் போக முடியும். நீங்கள் ஒரு வேளை திண்டுக்கல் பக்கம் போனீங்கன்னா இந்த ஊரையும் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்தது கேரளா மாநிலம் மலப்புரத்தில் இருக்கிற கொடிஞ்சி அப்படிங்கிற கிராமம். பொதுவாக ஒரு ஊரில் 1-2 பேர் ட்வின்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் ஏகப்பட்ட ட்வின்ஸ் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஊரே ட்வின்ஸ் ஊர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு. 2008 ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதுபடி இந்த கிராமத்தில் 400க்கும் மேலே ட்வின்ஸ் இருக்கிறாங்களாமா. கேரளா பக்கம் போனீங்கன்னா இந்த கிராமத்தையும் ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது அசாம் மாநிலத்தில் இருக்கிற ஜதிங்கா அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமம் பறவைகளோட தற்கொலை பூமியாக மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பறவைங்க இந்த கிராமத்துக்கு கூட்டம் கூட்டமாக வந்து தற்கொலை செஞ்சுக்குதாமா.
அதுக்கு காரணம் இந்த கிராமத்தில் இருக்கிற நிலத்தடி நீரில் இருக்கிற ஒரு வகையான காந்த பண்புகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த பக்கம் போனோம்னா இந்த கிராமத்தையும் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரலாம். எதுக்காக இந்த பறவையை தற்கொலை பண்ணிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளும் கொஞ்சம் யோசிப்போம். வழக்கமாக ட்ராவல் போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிற இடங்களுக்கு போகாமல் இந்த மாதிரி புது புது இடங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசமான ஊரை பற்றியும் அதோட தகவல்கள் பற்றியும் நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல என்ன?